வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ராகி சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகில நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இதுல அயன் அண்ட் கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவலையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. என்னதான் ராகி ஹெல்த்தின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெத்தட்ல ராகி சப்பாத்தி செய்து பாருங்க. நிச்சயமா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா லேயர்ஸோட டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. டயட் பண்றவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்குமே ஏற்ற ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபன் ரெசிபிங்க இது. வாங்க சாஃப்டான டேஸ்டான இந்த ராகி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. நம்ம எடுத்திருக்க 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்க, தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்க ராகி மாவுல இந்த தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சரியா இருக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை மூடி வச்சு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. மாவை இது போல சூடா இருக்கும் போது மூடி வைக்கிறதுனால மாவு நல்லா சாஃப்டா கிடைக்குங்க நம்மளுக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவும் கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, மாவு இது போல நல்லா சாஃப்டா கைகளில் ஒட்டாம வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாங்க. எல்லா மாவையும் விரிசல் எதுவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ இந்த உருண்டைகளை கோதுமை மாவுல டிப் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்னைக்கு சப்பாத்தி தேய்க்கும் போது ஒட்டாம வர்றதுக்காக கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒருவேளை நம்ம ராகி மாவோ அல்லது அரிசி மாவோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். அதனால தேய்க்கிறதுக்கு மட்டும் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெகுலரா சப்பாத்தி செய்யற கோதுமை மாவு மாதிரி இல்லாம இந்த ராகி மாவு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. அதனால தேய்க்கும் போது கொஞ்சம் பொறுமையா பார்த்து தேய்ங்க. தேய்க்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம கொஞ்சம் மெதுவா ரோல் பண்ணுங்க. அப்பதான் சப்பாத்தி சரியான ஷேப்ல கிடைக்கும். இல்லைன்னா கல்லுலயே ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ நம்மளுடைய ராகி சப்பாத்திக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு எக்ஸஸா இருக்க மாவை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் ஸ்டெப் தாங்க. நீங்க கட் பண்ணாம அப்படியே கூட டைரக்டா சப்பாத்தி செய்துக்கலாம். இப்போ ஒரு சூடான தோசை டவால நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்க ராகி சப்பாத்தியை சேர்த்துக்கலாங்க. தோசை டவா நல்லா சூடா இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அப்பதான் ராகி சப்பாத்தி நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்போ இந்த சப்பாத்தியை 2 பக்கமும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா இதை லேசா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, சப்பாத்தி நல்லா உப்பி வருது. சப்பாத்தி இது போல நல்லா ஃப்ளஃபியா உப்பி வந்தாதாங்க நல்லா லேயர்ஸோட சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த சப்பாத்தி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இது மேல லேசா எண்ணெய் தடவிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். ஆயில் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேர்க்காம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க இதை குழந்தைங்களுக்கு சர்வ் பண்றீங்க அப்படின்னா எண்ணெய் சேர்க்கறதுக்கு பதிலாக நெய் சேர்த்தும் கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான டேஸ்டான ராகி சப்பாத்தி ரொம்ப ஈஸியாக நம்ம தயார் பண்ணியாச்சுங்க. சாஃப்டான இந்த ராகி சப்பாத்தியை வெஜிடபிள் குருமா, சன்னா கிரேவி, பன்னீர் கிரேவின்னு உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கூட இந்த ராகி சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. அதனால நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.